NCLT என்றால் நண்பர்களின் கம்பெனி கொள்ளை தீர்ப்பாயம் என்று ஒன்றிய அரசை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். SL குழும தலைவர் சுபாஷ் சந்திராவின் 22,600 கோடி ரூபாய் கடனுக்கு வெறும் 65 கோடி ரூபாய் மட்டுமே திருப்பி செலுத்தும் திட்டத்திற்கு தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், ஒரு விவசாயி 50,000 ரூபாய் கட்டவில்லை என்றால் அவரது நிலம் ஏலம் விடப்படுவதாகவும், சம்பளம் வாங்கும் சாதாரண நபர் ஒரு முறை தவணை செலுத்த தவறினால் வங்கி ஊழியர்கள் அல்லது குண்டர்கள் வீட்டிற்கே சென்று மிரட்டும் சூழல் நிலவுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஏழை எளிய மாணவர்களால் தங்களது உயர்கல்விக்கு கூட உரிய நேரத்தில் வங்கிக் கடன் பெற முடியாத நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் சில குறிப்பிட்ட நண்பர்களுக்கு மட்டும் வங்கியின் பணம் சொந்த சொத்து போன்றது, எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் திருப்பி செலுத்தலாம் என்று விமர்சனம் செய்துள்ளார். மோடி அரசு நாட்டில் 2 அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. ஒன்று ஒரு சில கோடீஸ்வரர்களுக்காக, மற்றொன்று மற்ற அனைவருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்.